அன்பான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் அருள்மிகு ஜெப நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் குடும்பங்களுக்காக, மன அமைதிக்காக, உடைந்த உறவுகள் மீண்டும் ஒன்றாக இணைய, கணவன் மனைவிக்குள் அன்பும் சமாதானமும் நிலைக்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிதலுடன் பொறுப்புணர்வுடன் வளர வேண்டிய குழந்தைகளுக்காகவும் நாம் ஒன்றிணைந்து ஜெபிக்கலாம். நோயால் வேதனைப்படுபவர்கள், தோல்வியால் மனமுடைந்தவர்கள், வேலை வாய்ப்பு தேடுபவர்கள், கல்வியில் சிரமப்படுகிற மாணவர்கள், வாழ்க்கையில் வழியறியாமல் இருப்பவர்கள் அனைவரையும் புனித அந்தோணியாரின் பரிந்துரைக்கு ஒப்புக்கொடுத்து இறைவனின் அருளை வேண்டிக் கொள்ளலாம். என் நாமத்தில் கேட்பதெல்லாம் நான் செய்வேன் என்று அருளிய ஆண்டவரின் வாக்கு தத்தத்தை நம்பி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்வோம். வாருங்கள், நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் வாழ்க்கை சுமைகளையும் ஆண்டவரின் திருப்பாதத்தில் வைத்து ஒன்றாக பக்தியுடன் ஜெபிப்போம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியும் உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீய சக்திகளிடம் இருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிலமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மாண்புமிகு அரியணையில் கிருபையுடன் எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, புனிதம் விளங்கும் லீலியே, விலைமதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கவலைப்படுவோர்க்கு ஆறுதலே, துன்புறுவோருக்கு மகிழ்வே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுகம் நோக்கி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா வணக்கத்துக்குரிய புனித அந்தோணியாரே, நல்ல மேய்ப்பரே, அழகை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடி ஆனவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீர் அல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீர் அல்லவோ. நீரே எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காட்டியருளும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ, உம்மை தேடி வந்த சிறியோர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லலுறுவோருக்கு ஆறுதலாய் வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியார்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையில் தூயதான தயாபரமே, தயக்கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். துன்பம் பின்னி வறுமை முதலிய இன்னல்களினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? ஐயனே, எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, புனித அந்தோணியாரை வணங்கி அவருடைய வரத்தை இறந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற இந்த அடியாருக்கு இறங்கி அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.